ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ்கார் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஃபால். அந்த ஹேர் ஃபால்னால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஹேரை வந்து ரொம்ப சன்னமாயிடுது. ஸோ அண்டு ஜடை பின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப ஒரு நூல் மாதிரி ஒரு தொங்கனால அவங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இத்தனை நாள் வந்து எல்லாருமே தவிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ எனக்கு ஹேர் இல்லைங்கிறதே வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அவங்க வரும்போதெல்லாம் என்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ நான் நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், பட் அவங்களுக்கு வரத்துக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இவ்வளோ டியூரேஷனில் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹோம் கேரும் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அவங்களால செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறதுனால அவங்களால அதெல்லாம் ஃபாலோ பண்ணவும் முடியல. அண்டு நம்மக்கிட்ட ரெகுலராக அவங்களால வரவும் முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நியூ டெக்னாலஜி நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர்லேயே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஹியூமன் ஹேர் தான். ஸோ அவங்களோட ஹேர்லேயே வந்து நம்மளோட இன்னொரு ஹியூமன் ஹேர் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அவங்களோட நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நம்ம சொல்கிற சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் இதுக்கு வந்து ரெகுலராக அவங்க வந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 3 to 6 months அவங்க நெக்ஸ்ட் சிட்டிங்க்கு வந்தால் போதும். அதுவும் வந்து செக்கப்புக்காக வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவலையே இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இப்போது அவங்களுக்கு ஹேர் லென்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ளவுஸ் லைன் வரைக்கும் தான் இருந்தது. இப்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஹிப் லைன் வரைக்கும் கொடுத்தனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது அந்த ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர்லேயே வந்து நம்ம வந்து ஹேரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். அண்டு இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களோட ஹேர் டெக்ஸ்சர்லேயே வந்து உங்களுக்கு ஹேர் கொடுக்குறோம் அப்படின்னாக்க எவ்வளோ நல்ல விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்களும் கவலையில் இருக்கீங்களா, எனக்கு ஹேர் இல்லை அப்படின்னு கவலையில் இருக்கீங்களா, கண்டிப்பாக அந்த கவலையை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் அவங்களோட நேச்சுரல் ஹேர் எவ்வளோ இருந்தது, இப்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க ஜடை போட்டு பூ வச்ச அந்த ஃபீலிங்கை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்காங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது அவங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்கு நீங்களும் கேளுங்க. மேடம், ஆஃப்டர் 20 years நான் தலையை பின்னல் போட்டிருக்கேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா பின்னல் போட்டிருக்கேன். பின்னல் போட்டு பூ வச்சுருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா ஒரு லேடிஸ்க்கு அழகே பார்த்திங்கனாக்கா தலை பின்னி பூ வைக்கிறது தான். ஸோ அது அவங்க இவ்வளோ வருஷம் கழித்து அவங்க அதை செஞ்சுருக்காங்கங்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க சந்தோஷப்படுறதை கேட்டுட்டு எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணுமா, உங்கள் ஹேரை நிஜமாக அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணுமா, கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.